ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது யூதருக்கு ராஜாவை காண வந்தோம் என்று சொன்ன வானசாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டோம் என்று சொன்னாங்க. அந்த நட்சத்திரம் எப்படி உருவானது, அது எப்படி அவர்களுக்கு தென்பட்டது, இது யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவருடைய நட்சத்திரம் என்று அவர்களுக்கு எப்படி தெரியும் என்பதை குறித்த சுவாரஸ்யமான தகவலை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டேன். முதலாவது, ஒரு நட்சத்திரம் ஒரு மனுஷனுடைய பார்வைக்கு தெரிய வேண்டும் என்றால், நம்முடைய கண்களுக்கு ஒரு நட்சத்திரம் தெரிய வேண்டும் என்றால், அந்த நட்சத்திரம் பிறந்து அல்லது உதயமாகி அது மனுஷனுடைய கண்களுக்கு அது தோன்றுவதற்கு 2 வருடங்கள் குறைந்தது ஆகும் என்று சயின்டிபிக்காக சொல்கிறாங்க. 2 வருடங்கள் ஆன பிறகுதான் ஒரு நட்சத்திரம் நம்முடைய கண்களுக்கு தெரியுமா. நட்சத்திரம் தோன்றி அது நம்முடைய கண்களுக்கு அது தெரிவதற்கு 2 வருடங்கள் ஆகும். இட் டேக்ஸ் 2 years, குறைந்தது 2 வருடங்கள் ஆகும் என்று சயின்டிபிக்காய் சொல்றாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாய் அங்க மாட்டு தொழுவத்தில் அவர் இருக்கிறாரு. ஆனால் குழந்தையாய் அவரை இந்த வானசாஸ்திரிகள் தரிசிக்கவில்லை. குழந்தையாய் அவரை யாரு தரிசித்தது? மேய்ப்பர்கள் அவர்களை தரிசித்தார்கள். மேய்ப்பர்கள் தான் மாட்டு தொழுவத்தில் சென்று குழந்தையாய் பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்தார்கள். ஆனால் இந்த வானசாஸ்திரிகள் குழந்தையாய் அவர்கள் தரிசிக்கல, அவரை மாட்டு தொழுவத்திலும் அவர்கள் தரிசிக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தரிசித்த இடம் ஒரு வீடு என்று மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த வீட்டின் மீதுதான் இந்த நட்சத்திரம் வந்து நிற்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது உருவான அந்த நட்சத்திரம் இந்த மேய்ப்பர்களுக்கு அது தோன்றிய பொழுது அவர்களுக்கு அதை கண்டு அவர்கள் இந்த இடத்துக்கு பிரயாணம் பண்ணி வருவது கிட்டத்தட்ட 1 வருடம். ஸோ ஆல்மோஸ்ட் 3 years கிட்ட இருக்கலாம் என்று வேதத்துல நம்ம அதனுடைய சயின்டிபிக்காக கால்குலேஷன் நமக்கு தெரிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோன்றிய பிறகு அது 2 வருடங்கள் கழித்து அது மேய்ப்பர்கள் அவர்களுக்கு அது காண்பிக்கப்பட்டு அந்த வான சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் வருகிறாங்க. அவர்களை அழைத்து வந்தது தேவன் சிருஷ்டித்த அந்த நட்சத்திரம். அது தோன்றியது 2 வருடங்கள் கழித்து. இந்த பிள்ளை கிறிஸ்து என்கிற அந்த குழந்தையாய் இல்ல, பிள்ளையாய் கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலா இருக்கலாம். அந்த குழந்தையானது ஒரு வீட்டிலே அவர்கள் சந்திக்கிறார்கள். கர்த்தர் ஏற்படுத்திய வான சாஸ்திரிகளை அழைத்து வந்த அந்த நட்சத்திரம் தேவனாலே உருவாக்கப்பட்டு 2 வருடங்கள் அது வளர்ந்தது. அவர்களுக்கு அது தோன்றியது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். அந்த நட்சத்திரமாய் இயேசு கிறிஸ்து நமக்கு உதயமாய் இருக்கிறார். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். கிறிஸ்துவை விசுவாசிங்க. கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுங்கள். உங்களுக்கு அது ஆசீர்வாதத்தை